கடலூர் மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத்தை ஆதரித்து அமைச்சர் சி.வி. கணேசன் விருதாச்சலத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். பிரபு, வணக்கம். என்னென்ன வாக்குறுதிகளை முன்வைத்து இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் அவர்களை ஆதரித்து கடலூர் மாவட்டம் நகர்ப்புற பகுதிகளில் திமுக மேற்கு மாவட்ட செயலாளரும் தமிழக தொழிலாளர் நலத்துறை அமைச்சருமான சி.வி. கணேசன் அவர்கள் தேர்தல் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். முன்னதாக விருதாச்சலம் பாலக்காடு சந்திப்பில் இருந்து திமுக, விசிக, மதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சி சேர்ந்தவருடன் தொடங்கப்பட்ட இந்த தேர்தல் பிரச்சாரமானது வயலூர், புளியங்குடி, புதுக்குப்பம், நாச்சியார்பேட்டை, ஆலரோடு, வடக்கு பெரியார் உள்ளிட்ட நகர்ப்புற பகுதியில் கை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் அமைச்சர் ஈடுபட்டு வருகிறார். கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் பேசுகையில், நமது வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் அவர்கள் கண்டிப்பாக 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். ஏனென்றால் தமிழக அரசின் பல்வேறு நலத்திட்ட பணிகள் காரணமாக மக்களிடத்தில், குறிப்பாக பெண்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டு இருக்கிறது. அதாவது 1,17,00,000 மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு இருக்கிறது. காலை உணவு திட்டம் வழங்கப்பட்டு இருப்பதால் தமிழ்நாடு துவக்கப்பள்ளிகளில் மாணவர்கள் மகிழ்ச்சியோடு செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. புதுமை பெண் திட்டம் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மகளிர் இலவச பேருந்து, விவசாயிகளுக்கு 1,50,000 லட்சம் மின் இணைப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது என்று கூறி தமிழக அரசின் மக்கள் நலத்திட்டங்களை எடுத்துரைத்து பொதுமக்களிடத்தில் துண்டு பிரசுரங்களை வழங்கி அமைச்சர் சி.வி. அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் நகர்ப்புற பகுதியில் மேற்கொண்டு வருகிறார். அகிலா, விவரங்களுக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.